பிரைஸ்தலாட். வணக்கங்க. ஒரு ஊழியக்காரரு ஒரு ஊழியத்துக்காக போகிற நேரம் பார்த்தீங்கன்னா, அப்போ அப்படியே கருமேகம் இருட்டிட்டு இருக்கு, மழை வரப்போகுது. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, போய் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு போகிறேன், மழை மட்டும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜோம் பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்பும்போது என்ன பண்ணுறாங்க, கொடையை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஒரு சின்னோண்டு அவரோட பையன் வந்து, ஏன்பா இப்போ தானே ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக நீங்கள் ஜோம் பண்ணீங்க, அப்புறம் எதுக்குப்பா நீங்கள் கொடை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னோடனே அவங்க அப்பாக்கே ஒரு மாதிரி ஆகி, ஆமாம்ல நம்ம இப்போ தானே ஜோம் பண்ணோம், மழை வராதுன்னு சொல்லி அவரும் அந்த ஊழியத்துக்கு கடந்து போயிருந்தாருங்க. ஆமாங்க, பைபிளில் கூட ஒரு அழகான வசனம் இருக்கு. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் நாமத்தை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்னு. ஆமாங்க, நம்ம கூட நம்ம தேவைகளுக்காக அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், ஆனால் அதில் நம்மளுக்கு விசுவாசமே இருக்காதுங்க, அதனால நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் இனிமேல் அப்படி இல்லாமல் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போங்க. ஏன்னா